இந்த பகுதியை உங்களுக்கு வழங்குவோர் பூர்ணிஸ் பொட்டிக், சென்னை. இங்கே வந்திருக்கக்கூடிய அனைத்து ஊடக பத்திரிகை ஆசிரியர்கள், ஊடக செயலாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கம். நான் வழக்கறிஞர் அகத்தியன், பழங்குடியினர் விடுதலை இயக்கத்தினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர், விடுதலை சிறுத்தைகள் கட்சி. ஐயா எஸ். கருப்பையா நிறுவன தலைவர், SC/ST அரசு ஊழியர்கள் மற்றும் மக்கள் கூட்டமைப்பினுடைய தலைவர், அவரின் அழைப்பின் பேரில் நான் இதில் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றுகிறேன். தலைவர் அவர்கள் சொன்ன அனைத்து கோரிக்கைகளும் சுதந்திரம் அடைந்த பின்பு நிறைவேற்றப்படாமலும் இன்று வரை பெரும் அவதியான ஒரு அவசர கதியான நிலையில் இருந்து கொண்டிருக்கிறது. பஞ்சமி நிலம் என்பது யார் தகவல் கேட்டாலும், யார் கடிதம் அனுப்பினாலும் இல்லை என்றுதான் பதில் வருகிறது. அதனால் அவர் நீண்ட கோரிக்கை என்பது பஞ்சமி நிலங்களை மீட்டெடுக்க வேண்டும். அதை ஆக்கிரமிப்பு செய்திருக்கக்கூடிய அரசியல்வாதிகளை கரம் பிடித்து ஒழுங்கான முறையில் விசாரித்து இப்பொழுது அமைந்திருக்கக்கூடிய தாவேக அரசு மக்களுக்கு நீதியை வழங்கும் என்ற ஒரு விடயத்தை அவர் உங்களிடையே வைத்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் பின்னடைவு காலி பணியிடங்கள் நீண்ட காலமாக இன்னும் நிறைவேற்றப்படாமல் இருக்கிறது. அவுட் சோர்சிங் பணியில் பல கோளாறுகள் உள்ளது என அரசு தெரிவித்துள்ளது. தூய்மை பணியாளர்களுடைய ஓய்வூதியம் இன்னும் நிறைவேற்றப்படாமல் இருக்கிறது. அரசு ஊழியர்களுக்குள் இருக்கக்கூடிய சாதிய பிரச்சனைகள் தீர்வு காணுவதற்கு கண்காணிப்பு குழு ஒன்றை அமைப்பதற்கு கோரியிருக்கிறார். இவருடைய இந்த 13 அம்ச கோரிக்கைகளும் தமிழ்நாடு அரசு கண்டிப்பாக கவனம் செலுத்த வேண்டும். தற்பொழுது இருக்கக்கூடிய சமூக நீதித்துறை அமைச்சர் இதை முழு கவனம் கொண்டு இந்த SC/ST கூட்டமைப்பினுடைய நிறுவன தலைவர் கருப்பையா அவர்களுடைய தலைமையில் முதலமைச்சரை சந்தித்து இதற்கான தீர்வை காண்பதற்கு உங்களின் வாயிலாக இதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பட்டியலின விளிம்புநிலை மக்களுக்கான ஒரு சூழலை கண்டிப்பாக நிறைவேற்றுவார். அதற்கான சூழலை அவர் நிறைவேற்றி கொண்டு வந்திருக்கிறார் என ஊடகத்தின் வாயிலாக நாங்கள் அறிகிறோம். அதை உண்மையை பறைசாற்றும் வகையில் கண்டிப்பாக பட்டியல் மற்றும் பழங்குடியின மக்களின் நிதி நிர்வாகம், மறுசீரமைப்பு போன்ற பணிகளில் முழு கவனம் செலுத்த வேண்டும். தாட்கோவில் வழங்கக்கூடிய கடன்களை தாட்கோ நிர்வாகம் வங்கிகளுக்கு கடனுதவி செய்ய சொல்லி பணத்தை சப்சிடின்னு சொல்லுவாங்க, அதை அனுப்பியும் கூட வங்கி நிர்வாகிகள் நிராகரிக்கிறார்கள். அதுபோன்ற செயல்கள் இந்த அரசு அனுமதிக்க கூடாது. படித்த இளைஞர்களாக இருந்தாலும், 18 வயதை நிரம்பிய இளைஞர்களாக இருந்தாலும் அவர்கள் தாட்கோ நிர்வாகத்தின் மூலம் கொடுக்கக்கூடிய நிதியின் கடனுதவியிலே தொழில் வளர்ச்சியை பெற வேண்டும் என்பதே ஒரு முக்கிய அம்சம். எனவே இந்த தாவேக அரசு கண்டிப்பாக பட்டியலின விளிம்புநிலை மக்களுக்கான கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும். SC/ST கூட்டமைப்பை அழைத்து விரைவாக பேச்சுவார்த்தை நடத்தி மக்களுக்கு சுமூக தீர்வை கொடுக்க வேண்டும். அரசு பின்னுக்கு தள்ளிவிடக்கூடாது. கடந்த ஆட்சியில் நடந்த கனிம வள கொள்ளை போல் இந்த ஆட்சியிலும் நடந்துவிடக்கூடாது என்பதை உங்களின் வாயிலாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் கனிமம் சுரண்டப்படுகிறது, கல்வி பணங்கள் நிறுத்தப்படுகிறது என்றது போல ஐயா கருப்பையா அவர்கள் வைத்திருக்கக்கூடிய பல்வேறு கோரிக்கைகள் கண்டிப்பாக ஒவ்வொன்றும் முத்தானவை. முதலமைச்சர் அவர்களுடைய பார்வைக்கு இதை கொண்டு செல்ல வேண்டும். அவர் அழைத்து 13 அம்ச கோரிக்கைகளையும் பரிசீலனை செய்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு பழங்குடியினர் விடுதலை இயக்கத்தின் சார்பில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வன்னி அரசு மீட்டெடுப்பாரா என்பதை நாங்கள் கேள்வியாக வைக்கவில்லை. பஞ்சமி நிலம் என்பது ஒடுக்கப்பட்ட விளிம்பு நிலை மக்களுக்கான ஒவ்வொரு பட்டியலின தலைவர்களுக்கும் அந்த கடமை உண்டு. வன்னி அரசும் அதை நிறைவேற்றுவார் என நாங்கள் நம்புகிறோம். இந்த பகுதியை உங்களுக்கு வழங்கியோர் சாய் சங்கரா அக்யூகேர், லா ஆஃப் அட்ராக்ஷன், சென்னை, வலசரவாக்கம். இந்த பகுதியை உங்களுக்கு வழங்கியோர் அசீனா மேக் ஓவர் அண்ட் ஆரிவர், ராமநாதபுரம்.